அப்போ இவ்வளோ அழகான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், இவ்வளோ நல்ல டீச்சர்ஸ், இவ்வளோ சப்போர்ட் பண்ற பொலிட்டீஷியன்ஸ், டீச்சர்ஸ், அப்புறம் சசிகுமார் சார் எங்க அம்மா, இவர் பார்க்க தான் சிம்பிளா இருக்கிறார், இவர் ஹீரோ தானே? இவர் ஏன் ஹீரோன்னு நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்துருக்குறாங்க. ஆனா நான் ராஜஸ்தான்ல படிக்கும் போதே இவங்க கிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு என்னை ஐடென்டிஃபை பண்ணி அப்பவே என்னைய வந்து எல்லா ஸ்கூலுக்கும் வாங்க மேடம் உங்களால பேச முடியும்னு என்னையும் சேர்த்து ஊக்குவித்த பெரிய எனக்கும் ஆசிரியர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பெரிய கைத்தட்டல் கொடுங்க. நம்ம ஊர்ல இந்த ஆசிரியர் தொழில் மட்டும் பெருசா சம்பாதிக்கக்கூடிய தொழில் கிடையாது. உண்மை. அவர் சம்பாதிக்கிற காசுல 20% தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. 80% பிள்ளைகளுக்காகவே செலவு பண்ணக்கூடிய வெரி வெரி குட் ஹார்ட்டட் பீப்புள். நல்ல மனுஷனா இல்லையா? இல்லையா? நம்மளோட கவுன்சிலர் சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நான் அடிக்கடி இந்த ஸ்கூலுக்கு வருவேன், இந்த பிள்ளைகளோட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நிறைய பொலிட்டீஷியன்ஸ் அதை செய்யறது கிடையாது. எத்தனை பேருக்கு அவரை மாதிரி ஒரு அரசியல்வாதி ஆகணும்னு ஆசை? 1 2 அரசியல்வாதி ஆகணும்னு யாருக்குமே ஆசை இல்லையா? பொலிட்டீஷியன் ஆகணும் ஆசை இல்லையா? சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் எடுத்த உடனே அப்படி ஆக முடியாது. கவுன்சிலர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைங்க, நான் வெறும் பிரைம் மினிஸ்டர் தான் ஆவேன்னா முடியாது. எஸ், அந்த மாதிரி ஒரு ரோல்ல கண்டிப்பா பெண் குழந்தைகளும் வர முடியும். பெண் குழந்தைகளும் அரசியலில் இப்ப என்ன கேக்குறாங்க? ரிசர்வேஷன் கேக்குறோம் இல்லையா? ரிசர்வேஷன். சார் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு, 200 கவுன்சிலர்ஸ்ல, அப்ப அவர் மாதிரி கவுன்சிலர்ஸ் எல்லா பார்ட்டியும் இருக்காங்கல்ல, 200 கவுன்சிலர்ல 101 பேர் பெண்களாமா. கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க, இதை விட நமக்கு என்ன வேணும்? அப்போ பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏராளமா கிடைக்குதுமா. எங்க அப்பா அம்மா படிக்கல, அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, வறுமை. என் குடும்பத்துல யாருமே படிச்சது கிடையாது. அக்கா, அண்ணா, சித்தப்பா, சித்தி யாருமே படிச்சது கிடையாது. முதல்ல பள்ளிக்கூட படிப்பை முடிச்சதும் நான் தான், காலேஜ் முடிச்சதும் நான் தான், டாக்டரேட் முடிச்சதும் நான் தான். ஆனா அதுல ஒரு திமிர் இருக்குல்ல, ஆமாவா இல்லையா? எங்க வீட்டுல யாரும் படிக்காட்டியும் நான் படிச்சேன். எப்படி படிக்க முடிஞ்சதுன்னா, இந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு நாள்ல எல்லாம் வராது, சின்னதுல இருந்தே வரும். பிள்ளை, நான் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் தவிர நான் வேற எதுவுமே என் வாழ்க்கையில வாங்கினதே கிடையாது. ஓன்லி ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும் தான் வாங்குவேன். கணக்குல 100க்கு 100 மட்டும் தான் வாங்குவேன். இன்னொன்னு சொல்லட்டுமா? டியூஷனுக்கெல்லாம் போறதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது. ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட போய் டீச்சர் என்ன பாடம் நடத்துறாங்களோ அதை அழகா கவனிச்சுப்பேன். புரியலைன்னா ஆஃப்டர் ஸ்கூல் டீச்சர்கிட்ட போய் உட்காந்து கேட்பேன். டெய்லி வீட்டுக்கு வந்து படிச்சிருவேன். இவ்வளவுதான் நான் செய்வேன். அப்படியே நைட்டா உட்காந்து படிக்கிறது இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் டெய்லி என்ன பாடம் சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அழகா படிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினால தான் எங்க அப்பாவுக்கு பெருசா எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாட்டியும் ஒரு என்ஜிஓ எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. ஸ்காலர்ஷிப்ல தான் நான் ஸ்கூல் படித்தேன், ஸ்காலர்ஷிப்ல தான் நான் காலேஜும் படித்தேன். பெருசா அம்மா அப்பாவோட வறுமையை காரணம் காட்டி என்னைக்குமே படிப்பை பாதியில நிறுத்திடக்கூடாது. புரியுதா இல்லையா? ரெண்டாவது, நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு வரும்போது யாராச்சும் ரோட்ல பாய்ஸ் 3-4 பேர் நின்று வாவ் சூப்பர் ஃபிகர் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? போய் சொன்ன அப்படி ஏந்துக்கோ, கோபமா வரும். ஏய் வாவ் அழகா இருக்கே அப்படின்னு சொன்னா உனக்கு கோபம் வருமா? உண்மை சொல்லணும். சரி, இப்ப நான் அழகா இருக்கேன் நான் பார்க்க, அப்ப நீங்க இதை சொல்லும் போது எனக்கு என்ன கோபமா வருது? இல்ல, எல்லாருக்கும் மனசுக்குள்ள சந்தோஷம் தானே வரும். ஆமாவா இல்லையா? அப்பதான் நம்ம பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா, மச்சி அடிச்சு சொல்றேன் உன்னதான் பாக்குறான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ். See girls, please understand, இந்த மாதிரியான சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது அங்க ஈன்னு போய் உங்க பல்ல காட்டிட்டு வராது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா நீங்க ஒரு ராங் சிக்னல் கொடுத்துருவீங்க. மனசுக்குள்ள இருக்கட்டும் அந்த சந்தோஷம், வெளியில பெருசா காட்ட வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற கேர்ள்ஸுக்கு நான் சொல்ல வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வைஸ் இதுதான்.
ஏதோ ஒரு பையனை பார்த்து சின்னதா தான் நான் சிரிச்சேன், இன்னைக்கு பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டேன். ஏன் சிரிப்பானே? நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, வர்றோமா படிக்கிறோமா போறோமான்னு இருக்கணும். ஆமாவா இல்லையா?